கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி மன்ற தலைவரை தகுதி நீக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேரூர் பேரூராட்சி மன்ற தலைவரை தகுதி நீக்கம் செய்ய நீதிமன்றம் ஆணையை பிறப்பித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி மன்ற தலைவரை தகுதி நீக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள் என்ன? நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சியை சேர்ந்த கவுன்சிலர் ஐயப்பன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐயப்பன் என்பவர் திமுக சார்பாக ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகிறார். இதே பகுதியில் அதிமுகவை சேர்ந்த அமுதா ராணி என்பவரும் போட்டியிடுகின்றனர். இருவரும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த பேரூராட்சியுடைய தலைவர் பதவி என்பது பட்டியல் இன மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமுதராணி கிறிஸ்துவராக மதம் மாறியுள்ளார். ஆனால் தன்னை பட்டியலின சமூகம் என்று பிறப்பு சான்றிதழை வைத்து இந்த பதவிக்கு போட்டியிட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது சட்டவிரோதம். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மாற்று மதத்தை தழுவிவிட்டால் அவர்கள் அந்த பலனை அனுபவிக்க முடியாது. எனவே இவருடைய பதவியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி ஆகியோர் விசாரணை செய்து இன்று தற்போது இந்த உத்தரவு என்பது கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவில் நீதிபதி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் பொதுமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடியாக உள்ளது. இதுபோன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முறையாக நடத்துவதில்லை. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் அதிகாரிகள் செயல்படுவதால் ஜனநாயகம் என்பது கேலி கூத்தாகிறது. இந்த சம்பந்தப்பட்ட எதிர்மனுதாரர், அதாவது ஊராட்சி மன்ற தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பட்டியலின சமூகத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு அவராகவே மாறியுள்ளார். அதற்கான சான்றுகள் உரிய சான்றுகள் உள்ளது. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எனவே இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய செயல். இதுவே இவருடைய பதவியை என்பது தகுதி நீக்கம் செய்ய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதுபோன்று மதம் மாறியவர்கள் எந்தவித சலுகைகளும் அனுபவிக்க முடியாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி தற்போது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருக்கு சம்பந்தப்பட்ட தேரூர் பேரூராட்சியுடைய அமுதராணியை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.